ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமா சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டயட் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டயட் இருக்கிறோம் ஆனால் பிரியாணி சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, நான் இந்த வீடியோவில் காமிக்கிறது போல் நீங்கள் பிரியாணி செஞ்சு சாப்பிடுங்க. ஹெவினஸே இருக்காது, நல்ல டேஸ்டியாக இருக்கும். பிரியாணி சாப்பிட்டு திருப்தி கிடைக்கும். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். டயட் இருக்கிறதுனால கொஞ்சமாக எண்ணெய் மட்டும்தான் போடுறோம். எண்ணெய் காஞ்ச உடனே 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுடலாம். சோம்பு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரே ஒரு பிரியாணி இலை. இது நான் எனக்கு மட்டும்தான் செய்கிறேன், அதனால் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு நல்லா கலந்துட்டரலாம். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு நார்மல் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுக்கலாம். மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. எண்ணெய் அதிகமாக சேர்த்தாதனால கருக விடக்கூடாது. இதில் வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, நான் கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு நல்லா கலந்துட்டுக்கிறேன். டயட் இருக்கும்போது நம்ம சால்ட்டு சேர்க்கறத விட கல்லுப்பு சேர்க்கறது ரொம்பவே நல்லது. கொஞ்சம் அப்பப்போ கலந்துட்டு வெங்காயம் கொஞ்சமாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்த உடனே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கணும். மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு தான் நம்ம இந்த பிரியாணியை ரெடி பண்ண போகிறோம். இதில் ஒரு 1.5 சைஸ் அளவுக்கு இருக்கும் தக்காளி. கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் ஒரே ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வெங்காயத்தோட சேர்த்தி நல்லா கலந்துட்டுட்டு இதை மூடி வச்சுட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுறலாம். தக்காளி நல்லா வெந்து சாஃப்ட் ஆகட்டும். ஒரு 5 நிமிஷத்துலேயே பார்த்தோம்னா தக்காளி நல்லா வெந்து வந்திருக்கும். இதை கரண்டி வச்சு நல்லா ஒரு முறை கலந்து மசிச்ச மாதிரி விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றிடலாம். தயிரையும் வெங்காய தக்காளியோட சேர்த்து நல்லா கலந்துட்டுட்டு தயிர்லேருந்து கொஞ்சமாக எண்ணெய் கசியறது போல் இருக்கும், அது வரைக்கும் நல்லா கலந்துட்டுட்டு ஒரு 5 பீஸ் மட்டும் நான் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அந்த சிக்கனை போட்டு நல்லா வெங்காயம் தக்காளியோட கலந்துட்டுட்டு இதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா தூள் சேர்த்திருக்கேன். இது நான் வீட்டில் அரைச்ச கரம் மசாலா தூள். எல்லா பட்டை, கிராம்பு இது எல்லாமே சேர்த்து செஞ்சுருக்கேன். இதோட வீடியோ லிங்க்குமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், பாருங்கள். இதில் தேவையான அளவுக்கு உப்பும் 1/4 டீஸ்பூன் மஞ்சளும் போட்டு திரும்பவும் நல்லா கலந்துட்டுடலாம். எண்ணெய் கம்மியாக சேர்த்திருக்கிறதுனால சிக்கன் நல்லா வேகாது. அதனால் ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி சிக்கனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நடுவில் செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் தண்ணி எல்லாமே நல்லா வற்றிருச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட சிக்கனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் சேர்த்திருக்கிற கரம் மசாலா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், ஏன்னா நான் அது வீட்டிலேயே அரைச்சது. நீங்களும் இதே போல் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வேணுங்கும் போது நம்ம சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். சிக்கனும் நல்லா வெந்து வந்துருச்சு. கரண்டி வச்சு நல்லா ஒரு முறை கலந்துட்டுட்டு ஏற்கனவே இதில் தண்ணி இருக்குது, அதனால் தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி கோதுமை ரவாவில் தான் ரெடி பண்ண போகிறேன். 1 டம்ளர் கோதுமை ரவைக்கு ஒரு 1.5 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். ஸோ தண்ணி அளவு பார்த்து கரெக்டாக சேர்த்திக்கோங்க. தண்ணியை ஒரு தடவை நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா கோதுமை ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இது போல் கலந்துட்டுடலாம். கோதுமை ரவை தண்ணியிலேயே நல்லா வெந்து வந்து நல்லா உதிரி உதிரியாக வரும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி நல்லா இது போல் கலந்துட்டுட்டே இருந்துட்டு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஆரம்பத்தில் கலந்துட்டுட்டு மிதமான சூட்டில் வச்சுட்டு அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் கொஞ்சம் விட்டுட்டோம் அப்படின்னா நல்லாவே வெந்து வந்துடும். கடைசியாக இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தூவி விட்டுட்டு நல்லா கலந்துட்டுட்டோம் அப்படின்னா நல்லா உதிரி உதிரியாகவே நல்ல டேஸ்டியாக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு டயட் பிரியாணியாகவும் இருக்கும், நல்லா ஸ்டொமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும், நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே நீங்களும் சிக்கன் பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். பை.